ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு டாக்டர். அவர் ரொம்ப ஆல்கஹாலிக் ஃபர்ஸ்ட் ரொம்ப கன்சியூம் பண்ணிட்டு அடிக்டடா இருந்தாராம. இப்போ அது விட்டுட்டாரு. பட் எப்படி இந்த லிவரோட ஹெல்த்தை வந்து திரும்பி ரீகெயின் பண்றது அப்படின்னு கேட்குறாரு. அதை பத்தி இல்லை, அவர் ரீகெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதாவது வந்து ஆல்கஹால் நிறுத்தின நிமிஷத்துலேருந்து லிவர் ஸ்டார்ட்ஸ் டு ரிப்பேர் இட் செல்ஃப். ஏன்னா லிவர் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்கன். இட்ஸ் அ ஆர்கன் விச் கேன் ரிப்பேர் இட் செல்ஃப். அதனால் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஹெவி ஆல்கஹால் அப்யூஸ் பண்ணும்போது லிவர் டேமேஜ் ஆகும். பட் இஃப் யூ கிவ் இனஃப் டைம் லிவர் கேன் ரிப்பேர் அண்ட் ரீஜென்ரேட் இட் செல்ஃப். நம்ம வந்து அந்த ரீஜென்ரேஷனுக்கு டைம் இல்லாமல் தொடர்ந்து சாப்பிட்ருக்கும்போது தான் லிவர் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி லிவர் ஃபெயிலியருக்கு போகலாம். இல்லை சிரோசிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் போய் படிப்படியாக வந்து லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ நம்ம நிறுத்திட்டு அடிக்குவேட் நியூட்ரிஷியஸ் டயட், அதாவது நல்ல பச்சை காய்கறிகள், ப்ரோட்டீன் சத்து, மினரல்ஸு, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஜிங்க்கு, செலீனியம், மேங்கனீஸ், இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் வந்து சாப்பிட்டா லிவர் வந்து நல்ல தன்னைத்தானே ரீஜென்ரேட் பண்ணிக்கும். அதுக்கு நம்ம தனியாக போய் சப்ளிமெண்ட்லாம் சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. நியூட்ரிஷியஸ் டயட், அதாவது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், இது நம்ம சாப்பிட்டாவே அது தேவையான சத்து வந்து பாடி வந்து அதுலேருந்து எடுத்து லிவர் கேன் ரீஜென்ரேட். இப்போ சிவியராக பல வருஷம் ஆல்கஹால் சாப்பிட்டு அப்யூஸ் பண்ண ஒருத்தருக்கு லிவர் ஃபெயிலியரோடு வந்தால் கூட பல தடவை ஆல்கஹாலை நிறுத்திட்டு நியூட்ரிஷியஸ் டயட் கொடுத்தாவே அப் டு 3 months டைம் எடுத்தாலும் லிவர் வந்து மெனி டைம்ஸ் வந்து டோட்டலாக நார்மல் ஆகிறது கூட பார்த்துருக்கோம். அதனால் ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டாப் ஆல்கஹால். செகண்ட் ஸ்டெப் இஸ் நியூட்ரிஷியஸ் டயட், எஸ்பெஷலி க்ரீன் லீஃபி வெஜிடபிள் பேஸ்ட் டயட், லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இதெல்லாம் தேவை. அதனால் அந்த மாதிரி பண்ணாவே என்னை பொறுத்தவரையில் அரைவாசி பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப வருஷம் ட்ரிங்க்ஸ் பண்ணல அப்படின்னா மெனி டைம்ஸ் வந்து லிவர் டோட்டலாக நார்மலாக வாய்ப்பு இருக்குது.